கொஞ்சம் பேசணும். சொல்லு. கொஞ்சம் தனியாக பேசணும். நான் யார்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் தனியாக பேசணும். எப்படி எப்படி சொல்லனே தெரியல. இவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனை நடக்கிற மாதிரி இருக்கு. நீ நல்லவன்டா, நீ ரொம்ப நல்லவன்டா. நீ ஆறாது இட்லி எப்பா இட்லி போட்ட எசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு எரெக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ போகணும்? தளபதி விஜய் கன்னியாகுமரிக்கு பேசின வீடியோ தான் பார்க்கலாமா? என் நெஞ்சில் குடியிருக்கும் கன்னியாகுமரி மக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். என் நெஞ்சில் குடியிருக்கும் காரைக்குடி மக்கள், அங்க பேசல. காரைக்குடி மக்களுக்கும் இந்த நேரத்துல ஆமா, அதுக்கு டைம் முடிஞ்சது, இதுவே டைம் ஆயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு வந்து பேச முடியாம போச்சு. தூரம் இல்ல, ஒவ்வொரு தூரம் டிராவல் ஆகி வரணும்ல. எப்படி தூத்துக்குடி தான் ஏர்போர்ட் இருக்கும், அங்க இருந்து திரும்பி இதுல போய் தான் ஆகணும், வேற வழி கிடையாது. நம்ம கன்னியாகுமரி மண்ணுக்கு வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த வெயில்ல, இந்த வேர்வையில எனக்காக நீங்க வந்திருக்கிறீங்க. உங்களுடைய அன்புக்கு கோடான கோடி நன்றிகள். எப்படிதான் நிக்கிறாங்க? ஒரு சில விஷயங்கள் நான் கொஞ்சம் அறிவிக்கலாம் இருக்கேன். கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் அமைதியா கேட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். படிக்கலாமா? TVK's agenda for 21st century good governance. லஞ்சம் இல்லாமல் ஒவ்வொருவருக்கும் அரசின் நலத்திட்டம் போய் சேரும். அதற்கென தனியாக ஒவ்வொரு குடும்பத்திற்கு ஆதார் கார்டை போல ஒரு தமிழ்நாடு சிட்டிசன் பிரிவிலேஜ் கார்டு வழங்கப்படும். யாருமே யோசிக்காதுப்பா. ஒவ்வொரு குடும்பத்தை பற்றி அனைத்து தரவுகளும் தமிழ்நாடுல இருக்கவங்க இது வச்சிருப்பாங்கன்னு தெரிஞ்சிரும்ல. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்கு உரிய திட்ட பலன்கள் போய் சேரும். விண்ணப்பிக்க தேவையில்லை, லஞ்சம் கொடுத்து வேதனை அடைய தேவையில்லை. வீட்டு வாசலுக்கு அரசாங்கத்தின் நலத்திட்டங்கள் வந்து சேரும். ஒரு வீட்டா சென்சார் எடுக்க மாதிரி வந்துருவாங்க. இதற்கான தரவுகள் சாத்தியமாக்கப்படும். ஸ்டாலின் சார் விடுற கதை மாதிரி இல்ல. ஏஐ வந்துருச்சுல, அதை வச்சு ஏதாவது அதுக்குன்னு ஆள் போட்டு இது பண்ணிடுவாங்க. சாத்தியமான ஒண்ணுதான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். அதை நம்ம டிவிக்கு ஆட்சி உருவாக்கி காட்டும். அதாவது இதுவரைக்கும் இந்த கவர்மெண்ட் சிஸ்டத்துல இப்ப நீங்க ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆபீஸுக்கு போய் ஒரு வேலை செஞ்சு கொடுக்க போய் கேட்டீங்கன்னா இவங்கள பாரு, அவங்கள பாரு, இப்ப வா, இந்த டாக்குமெண்ட் சரியில்லை, அந்த டாக்குமெண்ட் சரியில்லை, அதை எடுத்துக்கிட்டு வா, இதை எடுத்துக்கிட்டு வான்னு இழுத்தடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட இழுத்தடிக்கிறதுக்கு காரணம் வந்து டாக்குமெண்ட்ஸ் இல்ல, டப்பு லஞ்சம். இப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் வந்து அதுக்கு பேர் குட் கவர்னன்ஸ் இல்ல, ஹராஸ்மெண்ட். அதுக்கு பேர் ஹராஸ்மெண்ட். இந்த டப்புலாம் வாங்குறாங்கல, இது இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்ல, இல்லாதவங்களுக்கு தான் பிரச்சனை. சம்பந்தப்பட்ட காசே இல்லாதவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை. அதனால முதல்ல இத க்ளோஸ் பண்ணணும், இத முறியடிக்கணும். எங்க இது கடலோரமா? நமது அரசு அமைந்த 6 மாதங்களுக்குள் தமிழ்நாடு சேவை உரிமை சட்டம் ரைட்ஸ் டு சர்வீஸ் ஆக்ட் நிறைவேற்றப்படும். வெற்றி தமிழ்நாடு சூப்பர் ஆப் அப்படின்னு ஒண்ணு உருவாக்கப்படும். அதுல டிரைவிங் லைசன்ஸ், ரேஷன் கார்டு, பர்த் சர்டிபிகேட், ஸ்கீம் டிராக்கிங்,
கம்ப்ளைண்ட் ஃபைலிங் வரை அனைத்தும் உங்கள் உள்ளங்கையிலேயே அதுக்கு app இருக்கும். இதில் எந்த சேவை தாமதமானாலும் அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கப்படும். சூப்பர். மீண்டும் சொல்றேன், இடைத்தரகர் என்று எவரும் இல்லை, எவ்வித லஞ்சமும் இல்லை. இதெல்லாம் இருக்குமா? தெரியல. சாத்தியம் பண்ணலாம். தமிழ்நாடு ரியல் டைம் கவர்னன்ஸ் டேஷ்போர்ட் ஃபார் அக்கவுண்டபிள் கவர்னன்ஸ். இன்று தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் வெறும் ஆவணமாக மட்டுமே நமக்கு தெரியும். அதில் ஒவ்வொரு திட்டத்திற்காகவும் ஒதுக்கப்படும் நிதி எங்கே சென்று சேர்கிறது, யாரை சென்று சேர்கிறது, அதை பத்தி எதுவுமே நமக்கு தெரியாது. அது ஒரு சிதம்பரம் ரகசியம் போல ஸ்டாலின் சார் ரகசியமாகவே இருக்கிறது. ஆனா நாம அதை மாற்றுவோம். அடுத்தது சிட்டிசன் ஆஸ் பார்ட்னர்ஸ் இன் கவர்னன்ஸ். நமது அரசியல் பொதுமக்கள் வெறும் வாக்காளர்களாக மட்டும் இருக்க தேவையில்லை. மாறாக பொதுமக்கள் அனைவரும் அரசின் பங்காளர்களாக இருப்பார்கள். மை வெற்றி தமிழ்நாடு .in என்ற இணையதளம் ஒன்று உருவாக்கப்படும். மாநிலத்தின் வளர்ச்சிக்கான யோசனைகளை பொதுமக்களும் முன்வைக்கலாம். கொள்கை முன்மொழிவுகளுக்கு வாக்களிக்கலாம். அரசு சேவைகளை மதிப்பிடலாம். நிதிநிலை அறிக்கை செலவினங்களை கண்காணிக்கலாம். நம்மளும் பார்க்கலாமா? மக்கள் அரங்கம் என்ற திட்டத்தின் மூலம் தமிழக வரலாற்றில் முதன்முறையாக குடிமக்கள் ஒரு முறையான டிஜிட்டல் தளம் மூலம் நேரடியாக சட்டமன்றத்தில் மனுக்களை சமர்ப்பிக்க முடியும். 10,000 சரிபார்க்கப்பட்ட கையொப்பங்களுடன் ஒரு மனு சமர்ப்பிக்கப்பட்டால் அதிகாரப்பூர்வ பதிலை அரசு அளிக்க வேண்டியது கட்டாயமாக்கப்படும். அடுத்தது அதே மாதிரி 5 லட்சம் கையொப்பங்கள் கொண்ட மனு எனில் அது குறித்து தமிழக சட்டமன்றத்தில் கட்டாயமாக விவாதம் நடத்தப்படும். சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஒரு முழு நாள் பொதுமக்கள் மனுக்களுக்கென்றே தனி நேரமாக ஒதுக்கப்படும். மனுவை வாங்கிட்டு ஆத்திரத்துக்கு எறிகிறது, குப்பையை கிடக்கிறது எல்லாம் மாற்றுச்சு. 2035ஆம் ஆண்டுக்குள் செயற்கை நுண்ணறிவு இந்தியாவின் பொருளாதாரத்திற்கு 1.7 டிரில்லியன் அமெரிக்க டாலர் வரை சேர்க்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. நமது பொறியியல் திறமையுடனும் நமது புலம்பெயர்ந்த சமூகத்துடனும் இந்த பொருளாதாரத்தை தனதாக்கிக் கொள்ளும் தனித்துவமான நிலையில் தமிழ்நாடு உள்ளது. ஆனால் இதை உலகளாவிய அளவில் நம்மை நேசிக்கும் தமிழர்கள் பலர் உள்ளதால் அவர்கள் துணையுடன் நமது செயல்பட்டால் மட்டுமே இது சாத்தியமாகும். தமிழ்நாட்டின் முதல் செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகத்தை ஏற்படுத்தி உலகளாவிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மற்றும் புதுமையாளர்களை ஈர்க்கும் வகையில் செயற்கை நுண்ணறிவுக்கான உலகளாவிய மையமான AICTI TVK அரசு உருவாக்கும் முயற்சியில் நமது அரசு ஈடுபடும். மதுரை, கோயம்புத்தூர், சேலம் மற்றும் திருச்சியில் 1000 டீப் டெக் புத்தொழில் நிறுவனங்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் செயற்கை நுண்ணறிவு புத்தாக்க மையங்கள் அமைக்கப்படும். இதற்காக நமது TVK அரசு இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு அமைச்சகத்தை மினிஸ்ட்ரி ஆஃப் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உருவாக்கும். கடைசியாக தமிழ்நாட்டை நிதி ரீதியாக இறையாண்மை, தன்னிறைவு மற்றும் செழிப்புள்ள நாடாக மாற்றுதல். தமிழ்நாட்டுக்கு வருவாய் நன்றாக வருகிறது, ஆனால் அதைவிட அதிகமாக செலவிடப்படுகிறது. நமது மாநிலத்தின் கடன் 10.5 லட்சம் கோடியாக தாண்டியுள்ளது. கடந்த 70 ஆண்டுகளில் நாம் வாங்கியதை விட இந்த 5 ஆண்டுகளில் அதிகமாக கடன் வாங்கப்பட்டுள்ளது. நாம் இப்படியே தொடர்ந்து செல்ல முடியாது. வட்டிக்கு செலவிடப்படும் ஒவ்வொரு ரூபாயும் நம் பிள்ளையின் கல்வி, நம் குடும்பத்தின் மருத்துவம், நமது கிராம சாலை ஆகியவற்றில் இருந்து திருடப்பட்ட ஒரு ரூபாய்க்கு சமம். தமிழ்நாட்டை ஆண்ட ஒவ்வொரு கட்சியும் நம்மிடம்
எங்களால் இதை சமாளிக்க முடியவில்லை என்றுதான் கூறியுள்ளது. ஆனால் உங்கள் டிவிகேவின் பதில் மற்ற கட்சிகளிடம் இருந்து வேறுபட்டது. தமிழ்நாடு அரசால் தன் மக்களுக்கு சேவை செய்ய முடியாது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். மக்களிடமிருந்து வரியாக ₹1 கூட கூடுதலாக பெறாமல் அதிக வருவாய் ஈட்டி முறையாகவும் குறைவாகவும் செலவிட்டு முற்றிலும் புதிய வருவாய் வரும் வழிகளை உருவாக்குவதே நமது இலக்காகவும் பதிலாகவும் இருக்கும். இப்படி ஒரு ஆட்சி நமக்கு வேணும் தானே? இதுவரைக்கும் நம்மளை ஏமாத்தின இந்த அனுபவசாலிங்க ஆட்சி போதும் தானே? ஏப்ரல் 23ஆம் தேதி மனப்பாடமே ஹைட்டு வருது. எல்லாரும் ரெடி ஆயிட்டு நல்ல விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சது. வீட்டுல இருக்கிற சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டு உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, ஏத்து வீட்டுக்காரங்க, நண்பர்கள், தோழர்கள் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு சந்தோஷமா முதல் ஆளா பூத்துல போய் நின்னு அந்த விசில் சின்னத்துக்கு நேரா இருக்கிற அந்த பட்டனை ஒரு அழுத்துங்க. அத விசில்னு தான் மென்ஷன் பண்றாரு. ஏன்னா பேரு தான் ஒரு தேர்தல், ஏமாத்து பார்ப்பாங்க பேரை வச்சு. உங்களுக்கான தேர்தல். ஒரே பேர்ல நிறைய பேர் வருவாங்க. பேரையே பார்க்காதீங்க. பன்னீர்செல்வத்துக்கு வச்சாங்களா அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். ஒரு நாளும் பொய் சொல்லி உங்களை நான் ஏமாத்த மாட்டேன். இந்த 4 முனை போட்டி, 40 முனை போட்டி, எத்தனை முனை போட்டி, எத்தனை உருட்டினாலும் இங்க 2 முனை போட்டி தான். ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா? மக்களை நேசிக்கிற உங்க விஜய் வேணுமா? அவ்வளவுதான் இந்த தேர்தலே. அதனால உங்க பிள்ளைக்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க மகனுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. தயவு செஞ்சு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. இது ஒரு விசில் புரட்சி தேர்தலா இருக்கணும். வேற ஏதாவது சின்னனா என்ன பண்ணிருப்பாங்கன்னு தெரியல. நல்லதே நடக்கும். கரெக்டா அமைஞ்சிருச்சு. நிச்சயம் வெற்றி நிச்சயம். வெற்றி நிச்சயம். ஓ, இப்ப அந்த போர்டே இல்லாம வெறும் விசில் மட்டும் இது நல்லா தெரியுதுக்கா. இப்படிதான் இருக்கு மென்ஷன் பண்ணி. வேற இடத்துல நிக்கிறாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஓ, அதுலயே வேற ஒரு பகுதியா? இங்க இருந்தவங்க தான் இங்க இருக்கீங்களா? பாதி பேர் வந்துட்டீங்களா? ஓ, வேற இடம். ஓ, அதான் அங்க இருந்து வந்துட்டாங்க போல இருக்கு. மீனவர்களுக்காக ஒரு 3 பாயிண்ட் சொல்லிட்டு கிளம்பிடுறேன். ஓ, ஆமா, ஃபுல்லா மீன். ஓ, அந்த சைடு இப்பதான் இங்க வந்திருக்காங்க போல இருக்கு. நம்ம மீனவ நண்பர்களுக்கான அந்த விஷன் அண்ட் அஜெண்டா உங்களோட மீனவ நண்பன். நான் கொஞ்சம் வாசிக்கலாமா? கொஞ்சம் அமைதியா கேளுங்க. கடலோரம். 1, மீனவர் பாதுகாப்பு உரிமை தொகை. ஆண்டு மீன்பிடி தடை காலத்திற்கான மீனவர் பாதுகாப்பு நிதி ₹8000 ரூபாய் 20,000 தடை போடுவாங்க சில டைம்ல. போய் பிடிக்க கூடாது இந்த டைம்ல. 20,000. ஓ, அந்த புயல் அந்த மாதிரி. அது மட்டும் இல்ல, அதாவது அந்த மீன் வளர்றதுக்காக அந்த டைம் இருக்கும், அதுக்கும் தடை போட்டிருப்பாங்க. விடுவிப்பது குறித்து தூதரக வழிகளில் பேச்சுவார்த்தை நடத்தும் வரை வங்கி கடன்களை திருப்பி செலுத்தவும், மீனவர்களின் குழுவுக்கு ஆதரவு அளிக்கவும் படகு உரிமையாளருக்கு ரூபாய் 5 லட்சம் உடனடி இடைக்கால நிவாரணம் வழங்கப்படும். மாட்டிக்கிச்சுனா போயிட்டு நினைக்கிறேன். அடுத்தது கடல் தாய் வீட்டு வசதி திட்டம். கடலோர பகுதிகளில் உள்ள அனைத்து குடிசைகளையும் சிதிலமடைந்த குடியிருப்புகளையும் அகற்றி புயல்களை தாங்கக்கூடிய காலநிலை மாற்றத்தை
காலநில மாற்றத்தை தாங்கும் வீடுகளை கட்டுவதற்கான ஒரு தனி வீட்டு வசதி திட்டம் உருவாக்கப்படும். கடைசியா மீனவர் எரிபொருள் பாதுகாப்பு திட்டம். இயந்திர படகுகளுக்கான மாதாந்திர மானிய டீசல் ஒதுக்கீட்டை 1800 லிட்டரில் இருந்து 3500 லிட்டராக உயர்த்தப்படும். ஒரு லிட்டருக்கு ரூபாய் 15 என்ற நிலையான மானியம் படகு உரிமையாளரின் வங்கி கணக்கிற்கு நேரடியாக செலுத்தப்படும். இதெல்லாம் ஒரு சின்ன சாம்பிள் தான். இது ஏதோ தேர்தலுக்காக திமுக தர்ற மாதிரி வாயில வடை சுடுறது கிடையாது. உண்மையா உங்களை நேசிக்கிறதோட அதனுடைய விளைப்பாடு. இப்படித்தான் நான் உங்களை உண்மையா நேசிக்கிறோம். எல்லாரும் நான் அங்க சொன்ன மாதிரி விசில் சின்னத்துக்கு தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க. 2 இடத்துல பேசியிருக்காரு இங்கதான். பழைய போட்டோ அந்த இது அங்கேயே அவ்வளவு ஒரு விசில் புரட்சி தேர்தலா இருக்கணும். கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம். அவ்வளவுதான். நல்லது, சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா எனக்கு நிறைய விஷயம் சொன்னதெல்லாம் கரெக்டா புதுசா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுக்குன்னு தனியா ஒரு ஆதார் கார்டு போடுறது எனக்கு தெரிஞ்சு கரெக்டான ஒரு விஷயம் தான். நிறைய பேரு இல்லீகலா உள்ள போற இல்லீகலா இப்போ நார்த்ல வேற எங்கேயாவது இல்லீகலா யாராவது ஏதாவது சம்பந்தமே இல்லாத ஏதாவது கொலை பண்றதுக்கு அந்த மாதிரி ஏதாவது வந்தா கூட கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா. அந்த ஆதார் கார்டுன்னு ஒன்று இந்தியா ஃபுல்லா இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுக்குன்னு தனியா அவனுக்கு பண்ணும்போது அப்போ அதுக்கு அப்ளை பண்ணவே முடியாது அவங்களால. அது ஒரு பிரச்சனை இருக்கும், அவங்களாம் மாட்டிப்பாங்க. அது சொல்ற மாதிரி அந்த லஞ்சமே இல்லாம, ஏன்னா நம்ம எப்படி அலைய விடுவாங்க, எல்லாருமே போய் அலைஞ்சிருப்போம். அததான் சொல்றேன், எல்லாருக்கும் அதாவது காசு இருக்கவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ரொம்ப அடிபட்ட கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த டெத் சர்டிஃபிகேட் வாங்குறது, பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறது, சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் பாடாப்பட வேண்டியதா இருக்கும். இப்ப என்னதான் ஆன்லைன் இதுன்னு வந்தாலுமே அதுக்கும் அலைஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். இப்போ வரைக்கும் என்னதான் ஆன்லைன் அப்ளை பண்ணாலும் அதுக்கு நேரடியா போகலன்னா அதுக்கு நிறைய பேர் ஆன்லைன்ல பண்ணியுமே ரிஜெக்ட் பண்றாங்க. நேரம் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னே பண்றாங்க. சொல்ற மாதிரி இந்த லஞ்சம் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம வந்தா உண்மையாவே நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு ட்ரை பண்ணணும்னு நினைச்சா பண்ணலாம். வித்தியாசமா போய் எதிர்பார்க்கிறோம்ல இவர்கிட்ட இருந்து. எனக்கு தெரிஞ்சு அதான் ஐடியாஸ் எல்லாம் சூப்பரா தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அதான் அதே மாதிரி மீனவர்களுக்கு சொன்ன விஷயமும் நல்ல விஷயம் தான். எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு இவங்க சொல்றதுதான், அதாவது விஜய் சொல்றது கூட கொஞ்சமாவது சாத்தியமாக்குறதுக்கு எக்கச்சக்க வழிமுறைகள் இருக்கு. இவங்க சொல்றது எனக்கு தெரிஞ்சு அதாவது நடக்கவே நடக்காத விஷயமா சொல்லுவாங்க. பெட்ரோல் 50 ரூபாய்க்கு தரேன், நீட்டு ஒழிக்கிறேன், அதுக்கப்புறம் கேஸ் எல்லாம் நான் 500 ரூபாய்க்கு தந்துருவேன். யார் இவங்க தானே இவ்வளவு வருஷமா ஆண்டுகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒண்ணு கூட பண்ணது கிடையாது. பண்ணாதவங்க எப்படி திரும்பி பண்ணுவாங்க? ஆனா அவங்க ஒண்ணுமே பண்ணல. 10 ரூபாய் ஏத்தனதான் உண்டு. நல்லா இருக்கு, வித்தியாசமான இது. நம்மளும் ஒரு மாற்றத்தை தேடி போறதுதான் நமக்கு நல்லது. சும்மா இதுல எனக்கு தெரிஞ்சு கரெக்டான ஒரு இதுதான். எனக்கு தெரிஞ்சு இது என்ன சொல்லுவாங்க, பேப்பரை பார்த்து படிக்க. இப்போ நம்மளாலே இவ்வளவு விஷயத்த மனப்பாடம் பண்ணிட்டு, அதாவது சில பேர் பயங்கரமா மனப்பாடம் பண்ணி வச்சு டக்குன்னு பேசி பண்ணிடுவாங்க. சில பேர் அதை புரிஞ்சுக்கிட்டு சொல்றது வேற இல்ல. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பார்த்து படிக்கிறதுல ஒண்ணுமே தப்பு கிடையாது. அது விஷயத்த பண்றதுல தான் இருக்கு, படிக்கிறதுல ஒண்ணுமே இல்லை. இது சும்மா நம்ம பாட்டுக்கு என்ன வேணாலும் வாயில வர்றத பேசுறது திறமை கிடையாது. செயல் பண்றதுதான் தெரிஞ்ச நல்ல விஷயம். அது பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம், இது வாய்ப்பு கொடுத்து பாக்குறது நல்லதுதான். பார்க்கலாம், இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, எப்படி மாறப்போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்